இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிதான தகவலில் இந்த வாஸ்து கோலங்களில் எங்கே என்னென்ன வைக்கலாம். நிறைய பேர் கேள்வி கேட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடிகாரம் நிறைய பேர் சொல்கிறாங்களா சார் எந்த திசையை நோக்கி வைக்கணும், ஆனால் எந்த திசையில் வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கடிகாரம் பேட்டரி கூட மாற்றாமல் அப்படியே வச்சுருப்பாங்க, அலுப்புப்பட்டு இருப்பாங்க. என்றைக்குமே கடிகாரம் மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயங்கிக்கிட்டே இருக்கணும். எல்லா வகையான பாசிட்டிவ் இழுத்து கொடுக்கறதுக்கு தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு திசை நோக்கி ஒவ்வொரு விசை இருக்குன்னு சொல்லுவாங்க. வாஸ்துன்னு ஒன்று கிடையாது, இல்லை வந்து இந்த ஈர்ப்பு விசைன்னு ஒன்று கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு நிகழ்வும் தூங்கி எழுந்திருக்கிறதுலேருந்து நம்ம பேசுகிற வார்த்தையிலேருந்து சந்திக்கக்கூடிய மனிதர்களும் ஒன்றும் ஆல்ரெடி ஃபிக்ஸட். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரிதான தகவலில் இந்த வாஸ்து கோலங்களில் எங்கே என்னென்ன வைக்கலாம். நிறைய பேர் கேள்வி கேட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கடிகாரம் நிறைய பேர் சொல்கிறாங்களா சார் எந்த திசையை நோக்கி வைக்கணும். கடிகாரம் என்பது காலச்சக்கரம், உண்மையாகவே ஒரு காலச்சக்கரம் மாதிரி தான். இந்த நாள் காட்டும் கடிகாரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கேலண்டர் இந்த மாதிரியான கடிகாரங்கள் எந்த திசையை வைக்கணும். நார்மலாகவே எல்லா திசையிலுமே வச்சுருப்பாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எந்த திசையில் வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசை. இந்த வடக்கு எடக்கு பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. விசை இசையாக சில நேரத்தில் இருக்கும், விசை சில நேரத்தில் புகையாக இருக்கும். விசை அப்படிங்கன்னா வந்து சுழற்சி வட்டம் சொல்லுவாங்களே, விசை படகு அப்படின்னு சொல்லுவாங்க. சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கடிகாரம் பேட்டரி கூட மாற்றாமல் அப்படியே வச்சுருப்பாங்க, அலுப்புப்பட்டு இருப்பாங்க. என்றைக்குமே கடிகாரம் மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயங்கிக்கிட்டே இருக்கணும். என்றைக்குமே அதை வந்து அப்படியே போட்டுறக்கூடாது. ஸோ கடிகாரம் என்பது மனித இயல்பு வாழ்க்கையோடு ஒன்றி போனது, நம்ம கையிலேயே இருக்கும். அதேமாதிரி நம்ம மூளையிலையும் பதிஞ்ச ஒரு விஷயம் வாட்ச். எப்பொழுதுமே நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும். எது பூலோகமும் சரி, பஞ்சபூதமும் சரி, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல சக்தியும் சரி, கெட்ட சக்தியும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜியும் சரி. ஸோ அதனால் கடிகாரம் என்பது நம்மளுடைய கால கடிகாரம் மாதிரி, நம்ம அது வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதோட விசை நமக்கு வந்து இசையாக இருக்க வேண்டும், இழுப்பு விசையாக இருக்க வேண்டும். இழுத்து கொடுக்கணும். எல்லாது பொன் பொருள் சேர்க்கை எல்லா வகையான பாசிட்டிவ் இழுத்து கொடுக்கறதுக்கு தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு திசை நோக்கி ஒவ்வொரு விசை இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த திசையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லக் பேஸ்ட் சொல்லுவாங்க. வடக்கு எடக்கு பண்ணான்னு சொன்னேன் இல்லையா, நம்மளோட சுழற்சி சொல்லுவாங்க. நம்மளோட சக்கராஸ், உடம்போட சக்கராஸ் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயாவது பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் சொல்லுவாங்க, வடக்கே சூலம் தெற்கே சூலம். அந்த பார்த்தீங்கன்னா வார்த்தையில் தமிழாக சொல்லிட்டாங்க. சயின்டிஃபிக் லாஜிக்காக சொல்லணும்னா நமக்கு எதிர்மறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சரியான இயக்கம் இல்லைன்னா நம்மளோட சக்ராஸ் பிளாக் ஆயிரும். நம்ம போகிற சிந்தனை வந்து பார்த்திங்கன்னா தப்பாக இருக்கும், கரெக்டாக தெளிவான ஆளாக இருக்கும், தப்பான முடிவு எடுத்திருப்போம். பிகாஸ் ஆஃப் நமக்கு செட் ஆகாத திசையில், அதான் வடக்கே உனக்கு சூழம்பா அப்படிம்பாங்க. ஸோ 360 டிகிரியில் நம்மளை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மெடிடேஷன் பண்ணாலே போதுமான விஷயம். பட் இந்த கடிகார பற்றி கேட்கறதுனால நம்ம வடக்கு நோக்கி வைக்கணும். எப்படின்னா வடக்கு நோக்கி அதுலேயும் சில பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ வடக்கு நோக்கி அப்படின்னாக்கா நம்ம வடக்கு நோக்கி இந்த சைடு பார்த்துக்கிட்டு இருக்கணுமா சார் அப்படிலாம் கிடையாது. தெற்கில் நீங்கள் கடிகாரத்தை மாட்டணும், ஆனால் அது உங்கள் வடக்கு நோக்கி இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து உள்ள என்ட்ராகிறீங்கனாக்கா அது வடக்கு, உங்களோட நீங்கள் பார்க்குற வந்து கிளாக் வந்து வடக்கு நோக்கி இருக்க வேண்டும். ஸோ அப்போ தெற்கில் மாட்டிங்கன்னா தான் வடக்கு நோக்கி அது நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய திசை ரொம்ப முக்கியம், அதோடைய ஈர்ப்பு விசை ரொம்ப முக்கியம். அது இசையாக இருக்க வேண்டும், கேட்குற மாதிரி இருக்கணும். அது கிளம்ஸியாக கண்ணாம்னான்னு அதோட லென்த்தையும் எனர்ஜியும் கொடுத்துட்டு இருந்துச்சுனாக்கா நம்ம வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது. ஸோ கடிகாரமும் சுழற்சியாகும், நம்மளுடைய சக்கரங்களும் சுழற்சியாகும், ரெண்டும் மேட்ச் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சார் எங்கள் வீட்டு தேவைப்படி அப்படி வைக்க முடியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் அப்படி நல்லா வச்சா நல்லது தான். இல்லைனா நம்ம இந்த பொழுது போல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த டைரக்ஷன்லையாவது, அதாவது ஒவ்வொரு ரூம்லையும் நம்ம ஒவ்வொரு ரூம் எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா திசை இருக்கும், வடக்கு மேற்கு தெற்கு இப்படிலாம் இருக்கும். அதை நோக்கி நீங்கள் வைக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? சில பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும். திருப்பி சொல்கிறேன், நீங்கள் தெற்கில் மாட்டினீங்கன்னா வடக்கு நோக்கி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த நோக்கி நம்ம வந்து கேலண்டர், அதே மாதிரி இந்த மாதிரி இந்த கிளாக், சார் நாள்காட்டியும் சரி ஆள்காட்டியும் ரொம்ப முக்கியம். ஆள்காட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்க, இப்போ அவன் அங்கே இருக்கான் பாருங்க, அந்த ஆள்காட்டி கிடையாது. ஆள்காட்டி என்பது நம்மளுடைய போகும் திசை. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூளை சொல்லி இப்படி போ, அது ஆட்டோமேட்டிக்காக டைரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய மூளை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கணுங்கிறது தான் வாஸ்து கோலங்கள், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய கடிகாரம் ஓடாமல் வச்சிடாதீங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் தப்பாக ஓடிட்டு இருக்குன்னா உடனே அதை வந்து சீர்படுத்தி விட்டுருங்க. நேரம் காலம், அதான் சொல்லுவாங்களே, நேரம் காலம் நாள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனை வந்து கயிறு கட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்கும் நேர்கோட்டில். அதோட அலைன்மெண்ட் மாறுச்சுனாக்கா, அதோட எப்படி காரில் அலைன்மெண்ட் மாறினாக்கா நம்ம ஓட்டும் போது ரொம்ப சிரமப்படுவோமோ அதே மாதிரி தான்
ஒரு பக்கம் டயர் தேயும், ஒரு பக்கம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் வாழ்க்கை. ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் ஆகி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அலைன்மெண்ட் நல்லா இருக்கணும், நம்ம வீடோட அலைன்மெண்ட் இருக்கணும். ஸோ நிறைய வாஸ்து கோலங்கள், நிறைய டிவைஸ் பற்றி நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பேசின விஷயம் கேட்டிங்கன்னா கடிகாரம், அதே மாதிரி கேலண்டர். நீங்கள் எல்லாமே அதை வடக்கு நோக்கி வச்சு பாருங்களேன், ஏதோ ஒரு மாற்றம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சரி, என்னடா ஏதோ சொல்கிறான் பாரு, வாஸ்துன்னு ஒன்று கிடையாது, இல்லை இந்த ஈர்ப்பு விசைன்னு ஒன்று கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு நிகழ்வும் தூங்கி எழுந்திருக்கிறதுலேருந்து நம்ம பேசுகிற வார்த்தையிலேருந்து சந்திக்கக்கூடிய மனிதர்களும் ஒன்றும் ஆல்ரெடி ஃபிக்ஸட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று கால்குலேட்டர் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இறைவன் படிக்க மேலே தூக்கி போடும் போதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மொபைலில் எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி தூக்கி போட்டிருப்பார் பூமியில். அதாவது அந்த நேரத்தில் கரெக்டாக இருக்கும். அந்த செக்மெண்ட்டில், அந்த ஃப்ரீக்வன்சியில் அது மாறுபடும் பொழுது ஸ்டக் ஆகும். வேற ஒன்றும் கிடையாது, பெரிய பாதகம்லாம் இருக்காது, ஸ்டக் ஆகும். ஒவ்வொரு ஸ்டக்குமே நமக்கு பார்த்தீங்கன்னா இடிபாடு தானே. ஸோ அப்போ ஒவ்வொரு தடங்களும் நமக்கு ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நம்ம மூத்தவர்கள், பெரியவர்கள் எல்லாம் சொன்னாங்கன்னா வடக்கு நோக்கி நம்மளுடைய கேலண்டர், இந்த மாதிரி கடிகாரங்கள்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தெற்கில் மாட்டணும், வடக்கு நோக்கி நம்ம பார்க்கணும், அதுதான் விஷயம். சரிங்களா? ஏன் வடக்கு நோக்கி கடிகாரம் வைக்கணும்னு சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு மொழியிலும் ஒரு சரித்திரம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கிழக்கு திசை சூரிய பகவானுக்கு உரியது. மேற்கு திசை பார்த்தீங்கன்னா சூரிய அஸ்தமனம் ஆகக்கூடிய திசை. தெற்கு திசை யமலோக திசை மற்றும் நம்மளது பித்ருக்கள் இருக்கக்கூடிய திசைன்னு சொல்லுவாங்க. ஸோ வடக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் சூப்பர். அதனால தான் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வடக்கு ரொம்ப முக்கியம். மகாலட்சுமி, குபேரர், விஷ்ணு ஆசீர்வாதம் பெற்ற அந்த திசை. அதனால தான் வடக்கு எடக்கு பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லா ஈர்ப்பு சக்தியும் நிறைந்தது. ஸோ நல்ல சக்தி இழுக்கக்கூடிய திசையாகும். ஸோ வடக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதாக பயன்பட்டுருக்கு. அன்னைக்கு கிழக்கு விளக்கு வைக்கும், அதேமாரி வடக்கு என்றைக்குமே எடக்கு பண்ணாது. ஸோ நம்ம திருப்பி வைக்கிறதுனால எந்த விதமான லாஸும் கிடையாது. வச்சு தான் பாருங்களேன், நல்லது நடந்துச்சா நல்லது தானே. நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் பொய்யானது கிடையாது. அதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கிறது. சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் நம்ம நிறைய பேர் கேட்டதுனால இந்த கடிகாரம் நம்ம பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தெற்கில் மாட்டிங்கன்னா தான் வடக்கு நோக்கி இருக்கும். சரிங்களா? நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.